ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்தா மூடப்பழக்கம் ஏதாவது வந்துடும். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை நான் விட்டுறலாங்க, ஆனால் என் வீட்டுக்கார மாட்டெல்லாம் பதில் சொல்லி மாற முடியாது. இன்னைக்கு பெண்கள் எடுத்துகிட்டா அவங்கள்ட்ட தனி ஒரு சில பழக்கம். அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதை மறுத்துட்டா நாம் புருஷன் கெட்டவன், பிள்ளைங்க போய் கெட்டவங்க. அது இருந்துடணும், அவ்வளோதான். அது காரணம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அது இருக்கணும். அந்த மூட பழக்கம் தெரிஞ்சாலும் அது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இஸ்லாம் நாம் யோசிக்கணும் இல்லையா, மார்க்கம், இந்த மார்க்கம் அறிவை கொண்டு யோசிக்கவும் சொல்லி தருகிற இடத்துல இந்த மார்க்கம் ஏன் மூட நம்பிக்கைகளை மிக தெளிவாய் மிக மூர்க்கமாய் எதிர்க்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் நிறைய காரணங்கள் சொல்லலாம். அடிப்படையாய் ஒரு மூணு விஷயங்கள் இதனால் மார்க்கம் இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறது என்று பார்க்கிற பொழுது, முதல் விஷயம், அதை செய்யறதுனாலையோ அல்ல செய்யாமல் விடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. செஞ்சாலும் சரி செய்யாடும் சரி எந்த பிரயோஜனம் யாருக்கும், சமுதாயத்திற்கும் சரி மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதனால மார்க்கம் எதுக்கிறையே இந்த மூட உலகம் செய்கிற எதிர்க்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, இதை செய்வதனால், இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னால் போகுவதனால் சமத்துவமான மக்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு எல்லா பிரச்சனைகளும் வருகிறது. மனிதனை சக மனிதனாய் மதிப்பதில் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதனால் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை மிக மூர்க்கமாக எதிர்க்கிறது.